குற்றம் சாட்டப்பட்டுள்ள சத்யராஜும் தர்மராஜும் குற்றவாளி என இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. குற்றவாளிகளுக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. குற்றவாளிகளை கைது செய்த கான்ஸ்டபிள் ருத்ரன் பிள்ளையை இந்த கோர்ட் தனிப்பட்ட முறையில் பாராட்டுகிறது. நீங்களா எங்க வரீங்க? ஜெயிலுக்கு சார். வேண்டாம், யாரும் வர வேண்டாம். ஜட்ஜு சொன்னது கேட்டீங்கல்ல? பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் ஒத்தையால இவங்க 2 பேரையும் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து என்னால ஆஜர்படுத்த முடியும்னா இவங்களை பத்திரமா ஜெயிலுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் இந்த ருத்ரம் பிள்ளையால முடியும். 2 திருடங்களை ஒரே ஆளு அவ்வளவு தூரம் கொண்டு போறது ரிஸ்க். அந்த ரிஸ்க் எடுக்கிற கிரெடிட்டும் எனக்கே கிடைக்கட்டும். யாரும் என்ன தடுக்காதீங்க. டேய் வண்டியில இருங்கடா. சரி சார். நீ முன் சீட்ல உட்காரு. அப்ப நானே கொண்டே வரட்டா? கீழே இறங்கு. எதுக்கு? கீழே இறங்குடா. எதுக்கு சார்? கீழே இறங்குடா. விஷயத்தை சொல்லுங்க சார். இறங்குடா சொல்றேன். எனக்கு டிரைவர்லாம் தேவையில்லை. அந்த சாவியை கொடு. சாவியெல்லாம் தர அந்த முடியாது. சாவியை குடுறா. அதெல்லாம் முடியாது சார். டேய் குடுறா சாவியை. இன்னைக்கு என்ன சார் அடம்பிக்கிறீங்க? பண்ற? இது டிபார்ட்மெண்ட் சாவிடா. இந்த வண்டியை யார் வேணாலும் ஓட்டலாம். அப்புறம் நான் போயிட்டு வரதுக்குள்ள இங்க ஏதாவது கொள்ளையோ கற்பழிப்போ நடந்தா அந்த கேஸ் எல்லாத்தையும் பெண்டிங்ல வைங்க. நான் வந்த அப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பொறாமப்பட்டு பிரயோஜனம் இல்ல. ப்ரொமோஷன் வேணும்னா அதுக்கு வேலை செய்யணும்டா. தொப்பி போட்ட எல்லாரும் போலீஸ் ஆயிட முடியாது. திருடனுங்க கூட பயப்பட மாட்டானுங்க.